வணக்கம். இன்றைக்கி இந்த கோஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதை கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரும்பாடாயிடும். ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் இந்த தோல் சீவுறது வச்சுருப்பீங்க இல்லையா? அதை எடுத்து இந்த மாதிரி சீவுனிங்கன்னா ஒரே ஈவன் சைஸாக சூப்பராக தின்னாக கிடைக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் அவங்க கேட்பாங்க. எப்போவுமே நம்மளால் ஹோட்டலில் வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? அது ஹெல்தியும் கிடையாது. அதனால் வீட்டில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அதை பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்லைஸுக்காகவே ஒரு மாதிரி சேமியா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். அதனாலேயே பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பொரியல் பண்ணால் தான் பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியே இல்லாமல் ஈஸியாக எவ்வளோ பெரிய கோஸாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.